गोरी तेरा गाँव बड़ा प्यारा मैं तो गया मारा आके यहाँ रे. சில பாடல்கள் மட்டுமே ஹிந்தியிலே பாடியிருந்தாலும் ஹிந்தி ரசிகர்களை அந்த சில பாடல்கள் மூலமாகவே தன்வசப்படுத்தி இருக்கிறார் கே.ஜே. ஜேசுதாஸ். गोरी तेरा गाँव बड़ा प्यारा मैं तो गया मारा आके यहाँ रे. இந்த உலகத்தில் எத்தனையோ பாடகர்கள் இருந்தாலும் அவர்களுடைய குரல் வளம், அவர்களுடைய பாடும் முறை இவற்றிலெல்லாம் வேறுபாடு இருக்கிறத பார்க்க முடியும். அந்த வகையில இனிமையான இன்னிசை பாடலா இந்த பாடகரை கூப்பிடுங்கள் என்று இசையமைப்பாளர்களால் விரும்பி அழைக்கப்பட்டு போற்றப்பட்ட ஒரு உன்னதமான மெல்லிசை பாடகர் தான் கே.ஜே. ஜேசுதாஸ். चांदनी रातों में हाथ लिए हाथों में. மலையாள நாடான சேர நாட்டினை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய கே.ஜே. ஜேசுதாஸ் கான கந்தர்வன் என்று மலையாளிகளால் போற்றப்படுகின்றார். ஆனால் உண்மையிலே அவர் கேரள மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழ், மலையாளம், கொங்கணி, கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம், மராட்டி, குஜராத்தி, வங்காளி, அஸ்ஸாமி போன்ற இந்திய மொழிகளில் மட்டுமல்லாமல் உலகில் உள்ள பிற மொழிகளிலும், அதாவது அரேபிய மொழி, ஆங்கில மொழி, லத்தீன் மொழி, ரஷ்ய மொழி போன்ற பிற மொழிகளெல்லாம் பாடல்கள் பாடி உலக இசை ரசிகர்களையே தன்வசப்படுத்தி இருக்கிறார் கே.ஜே. ஜேசுதாஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். 50,000 பாடல்களுக்கு மேல் உலக அளவில் பாடியிருந்தாலும் கே.ஜே. ஜேசுதாஸ் ஹிந்தி மொழியிலே சில பாடல்கள் மட்டுமே பாடியுள்ளார். ஆனால் சில பாடல்கள் மட்டுமே ஹிந்தியிலே பாடியிருந்தாலும் ஹிந்தி ரசிகர்களையும் இந்தி இசையமைப்பாளர்களையும் அவர் எந்த அளவு கவர்ந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். ஹிந்தி மொழியிலே மிகவும் பிரபலமான இசையமைப்பாளராகவும் பாடல்கள் எழுதக்கூடியவராகவும் அறியப்பட்டவர் தான் ரவீந்திர ஜெயின். இந்த ரவீந்திர ஜெயினுக்கு 100 விழுக்காடு கண் பார்வை தெரியாது. 2 கண்களிலுமே பார்வையற்ற நிலையிலும் அந்த ரவீந்திர ஜெயின் அவர்கள் இசையமைத்திருக்கக்கூடிய பாடல்களை கேட்டால் உண்மையிலே இசை ரசிகர்கள் மெய் மறந்து விடுவார்கள். ஒரு பிரபலமான மேடை நிகழ்ச்சியிலே அந்த ரவீந்திர ஜெயினிடம் உங்களுக்கு கண் பார்வை கிடைத்தால் முதலாக நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் என்று கேட்டபோது எல்லாரும் நினைச்சிருக்கலாம், இவர் அவருடைய அம்மா அப்பாவை பார்க்கணும்னு நினைக்கலாம், அவருடைய மனைவி குழந்தைகளை பார்க்கணும்னு சொல்லலாம் என்று எதிர்பார்த்த போது அந்த ரவீந்திர ஜெயின் அவர்கள் சொன்னது அந்த அரங்கத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது. ஆமா, அவர் சொன்னது, எனக்கு இறைவனருளால் கண் பார்வை கிடைத்து விட்டால் கே.ஜே. ஜேசுதாஸ் என்ற அந்த தென்னிந்திய பாடகனை தான் முதலாக நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். 1976ல் அந்த ரவீந்திர ஜெயின் இசையமைத்த படம் தான் சித் சோர். जी करता है मोर के पाँव में पायलिया पहना दूं, कुहू कुहू गाती कोयलिया को फूलों का गहना दूं, यही घर अपना बनाने को पंच करे देखो तिनके जमारे அந்த படத்துல வெள்ளச்சி உன்னுடைய கிராமத்தை கண்டு நான் அப்படி என்னையே இழந்துட்டேன் என்று பொருள்படக்கூடிய அந்த பாட்டு. गोरी तेरा गाँव बड़ा प्यारा मैं तो गया मारा आके यहाँ रे आके यहाँ रे. 1976ல் வந்த அந்த பாடலை கே.ஜே. ஜேசுதாஸ் பாடியதற்காக உடன்தானே தேசிய விருது கே.ஜே. ஜேசுதாஸ் கிடைத்தது. இது மட்டும் இல்லாம சாந்து ஜெய்சே முக்குடே பே பிந்தியா சித்தாரா என்று வரக்கூடிய பாடல், चांद जैसे मुखड़े पे बिंदिया सितारा नहीं भूलेगा मेरी जान ये सितारा वो सितारा, माना तेरी नजरों में मैं हूँ एक आवारा हो आवारा, नहीं भूलेगा मेरी जान ये आवारा वो आवारा, चांद जैसे
मुखड़े पे बिंदिया सितारा ओ। அது மட்டுமில்லாம தில்லுக்கு துக்குடே துக்குடே கருக்கே, அதாவது என் இதயத்தை தூள் தூளாக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போறியே என்று ஒரு காதலியை பார்த்து பாடக்கூடிய கதாநாயகன் பாடக்கூடிய மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாடலும் மிகச்சிறந்த ஒரு இன்னிசை பொக்கிஷம் என்றே சொல்ல வேண்டும். दिल के टुकड़े टुकड़े करके मुस्कुरा के चल दिए, जाते जाते ये तो बता जा हम जिएंगे किसके लिए, दिल के टुकड़े टुकड़े करके मुस्कुरा के चल दिए. மூன்றாம் பிறை படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய பாடல் தான் கண்ணதாசனுடைய நிறைவு பாடல், இறுதி பாடல். அந்த பாடல் தான் கண்ணே கலைமானே. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. இந்த மூன்றாம் பிறை படம் ஹிந்தியிலே சத்மா என்ற பெயரிலே வெளியானது. உண்மையிலே பல 100 நாட்களை கடந்து ஓடிய அந்த படம். அந்த படத்திலும் இங்கே எப்படி கண்ணே கலைமானே பாடல் பிரசித்தி பெற்றிருந்ததோ அதே போல கேஜே ஜேசுதாஸ் அவர்களால் அதே மெட்டில் பாடப்பட்ட சுருமே அக்கியோமே நன்னா முன்னா எக்கு சப்புனா தே ஜாரே என்று வரக்கூடிய அந்த பாடலும் ஹிந்தி ரசிகர்களை மட்டுமல்லாது உலக இசை ரசிகர்களையே கட்டி போட்டது என்று தான் சொல்ல வேண்டும். सच्चा कोई सपना दे जा मुझको कोई अपना दे जा, अनजाना सा मगर कुछ पहचाना सा, हल्का फुल्का शबनमी रेशम से भी रेशमी, सुरमई अखियों में नन्हा मुन्ना एक सपना दे जा रे, निंदिया के उड़ते पाखी रे अखियों में आजा साथी रे, रारी रारूं ओ रारी रूं. குமரி மாவட்டத்தில் உள்ள அகத்தீஸ்வரத்தில் பிறந்து மலையாள திரைப்பட உலகின் தந்தை என்று போற்றப்பட்டவர்தான் ஜே.சி. டேனியல் அவர்கள். அவர்களின் பெயரால் மலையாள திரைப்பட உலகம் வழங்கக்கூடிய ஜே.சி. டேனியல் விருது கேஜே ஜேசுதாஸிற்கு கிடைத்திருக்கிறது. இந்திய அளவிலே இந்தியாவிலே மிக உயரிய 4வது விருது என்று போற்றப்படக்கூடிய பத்மஸ்ரீ விருது, இந்தியாவிலே 3வது மிகப்பெரிய விருது என்று போற்றப்படக்கூடிய பத்ம பூஷன் விருது, 2வது பெரிய விருதான பத்ம விபூஷன் விருதும் கேஜே ஜேசுதாஸிற்கு கிடைத்திருக்கிறது. இவைகளுடன் இந்தியாவின் மிக உயரிய, அதாவது முதலாவது சிவில் விருதாக போற்றப்படக்கூடிய பாரத ரத்னாவும் பெறக்கூடிய அளவிற்கு அனைத்து தகுதிகளுமே கேஜே ஜேசுதாஸிற்கு இருக்கின்றன என்பதுதான் உண்மை. नन्हा मुन्ना एक सपना दे जा रे, நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்க என்ன தவம் செய்தே